எங்களை அப்பா நடத்தி வந்தீரே. நாங்கள் ஆண்டவரே ஜனவரியை தொடங்கும் போது அப்பா நாங்கள் எப்படி கடக்க போகிறோம் என்று இருந்தோம். ஆனாலும் உங்கள் கிருபையினாலும் உங்கள் இறக்குகளினாலும் அப்பா இந்த 10 மாதம் முழுவதும் எங்களை கண்ணீர் மணிப்பு கூட பாதுகாத்த தேவன் இனி வரும் அப்பா காலங்களிலும் மரண பரியந்தம் வரைக்கும் நீர் நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. சொல்லுங்க அப்பா நீர் நல்லவர். அப்பா உங்க கிருபை என்றும் இல்லை. சொல்லுங்க எங்க குடும்பத்து மேல உங்க கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. உங்க கண்கள்ல கிருபை எப்பொழுதுமே எங்க குடும்பத்தின் மீது இருக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் அப்பா எவ்வளவு ஆத்துமாக்கள் வராமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு ஒரு நல்ல ஆவியை தரும்படியாய் உண்மையில் உண்மையாக அன்பு வைக்கிற அந்த கிருபை அவர்களுக்கு தரும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த திருவிருந்து பந்திக்கு மட்டும் அப்பா நான் வருவேன் என்று சொல்றவர்கள் இருதயம் மாறட்டும் ஆண்டவரே. உண்மை அன்பை தேடி ஒவ்வொரு நாளும் அப்பா நீ எவ்வளவு அதிகமாய் நீங்களை நேசித்து நடத்துகிறீர்கள் ஆண்டவரே. அப்பா இந்த நாளத்திலும் எவ்வளவு விபத்துக்கள் ஆண்டவரே, எவ்வளவு அப்பா இயற்கைக்கு பேரிடெல்லாம் இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் என் தேவன் அப்பா எல்லாவித அப்பா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறேன். எதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த சபை ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டு போக வேண்டும் என்று இல்லாதபடிக்கு என் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்க என் தேவன் கிருபை செய்யும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. நன்றி ராஜா. நன்றி ராஜா. மட்டும் காட்டுவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா அவர் உன்னதர், அவர் பரிசுத்தர், அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறவர். ஆமென். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். சாரிபாத் விதவி வீட்டில் கடனை தீர்த்த தேவன் நம்மளுடைய கடனையும் தீர்க்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அநேக குருடர்களின் கண்களை திறந்த என் தேவன் இன்னைக்கு எந்த விதமான பிரச்சனையிலும் போராட்டத்திலும் இருந்தாலும் என் தேவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். எத்தனைக்கு ஆமென் சொல்கிறேன். ஆமென். அவர் உன்னதர், அவர் பரிசுத்தர், அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். எல்லாரும் சொல்லுங்க. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர்,
நாளிலும் அப்பா நீ எந்த துக்கத்தோடு வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமே, நீ எந்த கவலையோடும் எந்த போராட்டத்தோட வந்திருந்தாலும் திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்க மாட்டார். ஆமே, அவர் சோதிக்கிற தேவன் அல்ல, சோதனையில் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதானே
ஆமென். கானானிய ஸ்திரீயை கூட ஆண்டவர் நேசித்த தேவன். ஆமென். இந்த நாளிலும் அப்பா எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆண்டவரே, ஏதோ எனக்கு துன்பம் இருக்கிறது, எனக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா அப்படின்னு நீங்க நினைச்சு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசமாயிரு. ஆண்டவர் மீது நீ விசுவாசமாயிருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. அவர் இயற்கையெல்லாம் சிருஷ்டித்த தேவன். அவர் வானங்களும் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது. இயற்கையெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை நினைக்காமல் இருப்பாரோ? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம் மீது கண்ணோக்கமாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த 10வது மாதத்துல நம்மளை கொண்டு வந்து சேர்த்தது அவருடைய சுத்த கிருபை. சொல்லுங்க, உங்க கிருபை ஆண்டவரே. உங்க கிருபை இல்லைன்னா நான் இங்க வந்து நிற்க முடியாது. உங்க கிருபை இல்லைன்னா நான் குடும்பத்தோட இருக்க முடியாது. உங்க கிருபை இல்லைன்னா எனக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காது. உங்க கிருபை இல்லைன்னா எனக்கு அந்த துணி கிடைச்சிருக்காது. உங்க கிருபை இல்லைன்னா எங்களுக்கு சுகத்துல ஆரோக்கியம் கிடைச்சிருக்காது. உங்க கிருபை இல்லைன்னா எங்க குடும்பத்துல சமாதானம் இருந்திருக்காது. கிட்ட சொல்லுங்க, எப்பொழுதும் உங்க கிருபை எங்க கூட இருக்கணும். எப்பொழுதும் எங்க குடும்பத்தின் மீது உங்க கிருபை இருக்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கோடி கோடி நன்றி சொன்னாலும்
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா எங்களை நீ கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக அப்பா வரிசையாக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. முதலாவது அப்பா அம்மாக்கு எதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால், பாவியாக இருந்த எனக்காக நீ ரத்தத்தை சிந்தினீர், அதற்காக உமக்கு கொடான கூடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இவர்கள் ஆண்டவரை இதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி நீ பணத்தை விட்டு இறங்கி வராமல் இருந்தால் அப்பா நாங்கள் அந்த நித்திய ஜீவனை அடைந்திருக்க மாட்டோம் ஆண்டவரே. அந்த அருமையான நித்தியத்தில் உமோட பிரவேசிக்க எனக்கு நீங்கள் கிருபை பாராட்டின அதற்கு உமக்கு கொடான கோடிகளை நாங்கள் நன்றி எடுக்கிறோம் ராஜா. நீ சிந்திய ரத்தத்துக்கு கொடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ராஜா. நீ பாரமான சிலுவையை சுமந்த அந்த நேரத்திலும் அப்பா உங்களை அன்பை வெளிப்படுத்துகிற அந்த அன்புக்காக அப்பா உமக்கு கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் நீர் ஆராதனையிலே அப்பா உங்களுடைய நாம மகிமைப்பட்டதற்காக நன்றி ராஜா. அப்பா தொடர்ந்து பொறுப்படுத்துங்க. செய்தி கொடுக்கிற தாசனை மறைத்து நீர் வெளிப்படும்படியா